பேசிக்கலி. இல்ல புரியுதா? ஆக்சுவலா அதனால அவர் பண்றது வந்து சில விஷயங்கள் வந்து அறவைக்கட்டுத்தனமா தான் இருக்கு. அவர் இன்னும் தன்னோட ஜென்யூனா சுற்றி நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் பிரச்சனைகள எடுத்து வச்சு பேசணும். எல்லாம் நுனிப்புல் மேய்ஞ்ச மாரி போறது சரியில்லல்ல. எக்ஸாக்ட்லி. கரெக்ட்டா சொன்னீங்க ஜூட். அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ம். 100% நீங்க சொன்னது கரெக்ட். ஆரம்பத்துல நம்ம சொல்றோம். விஜய்க்கு அந்த மாஸ் இருக்கு. ஏன்னா யாருமே இல்லாம அந்த கூட்டத்த கூட்ட முடியாதுங்க. ஏங்க சாத்தியமே கிடையாதுங்க இப்பல்லாம். ஏங்க இங்க ஏங்க காசு குடுத்தா கூட பாதி பேர் பாதி தூரத்துல ஓடி போயிறானுங்க. எக்ஸாக்ட்லி. இப்ப கோபிச்செட்டிப்பாளையத்துல நடந்த கூட்டம்லாம் ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல நடந்தது. எப்ப நடக்கும்னு ம். ஒரு அஷ்யூரன்ஸே கிடையாது. ரொம்ப ம். கடைசியா ஃபைனலைஸ் பண்ணி நடத்தும். என்ன கூட்டங்க அது? அதெல்லாம் ம். எக்ஸ்ட்ரார்டினரிங்க. அரசியல் கட்சிகள் வேற எந்த அரசியல் கட்சியும் நெனச்சு கூட பார்க்க முடியாது அந்த மாரி கூட்டம். நீங்க கரெக்ட்டா அழகா சொன்னீங்க ஜூட். நுனிப்புல் மேயாம உண்மையா மக்களுக்காக இறங்கி களத்துல இறங்கி போராடணும். தூய்மை பணியாளர் கூட நிப்பேன்னு சொல்லி டீ குடுக்குறது முக்கியம் கிடையாது. இறங்கி அவங்க இன்னும் போராடிட்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் போராடுறாங்க. என்ன பண்ணியிருக்காரு? பரந்தூருக்கு போவேன்னாரு. அங்க பரந்தூர்ல